புதையலை தேடி கண்டுபிடிக்கிற கதை உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கானதுதான். இந்த கதையை சுருக்கமா சொல்லணும்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தையே சுத்தி வந்த முதல் மாலுமிகள் அளவில்லா தங்கத்தை கண்டுபிடிச்சி இந்த ட்ரிப்புக்கு ஸ்பான்சர் பண்ண பணக்கார குடும்பத்துக்கு டேக்கா கொடுத்து பல குறிப்புகளை உருவாக்கி பதுக்கி வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை யாரும் கண்டுபிடிக்கல. அந்த பணக்கார பரம்பரையை சேர்ந்த கடைசி வாரிசே இப்ப பல அடியாளுங்களுக்கு காசு கொடுத்து புதையலை கண்டுபிடிக்க முயற்சி பண்றாரு. ஆனா இவங்களுக்கு முன்னாடியே நேத்தன் ட்ரேக்கும் விக்டர் சல்லிவனும் புதையலை பத்தின குறிப்புகளை கண்டுபிடிச்சி அடுத்த இடத்துக்கு போவாங்க. பணக்கார குரூப்பே இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இவங்களை சமாளிச்சு எப்படி அந்த புதையலை எடுத்தாங்கன்றதுதான் மீதி கதை. இதுல ஏகப்பட்ட துரோகம், தெரிக்க விடுற ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒரு நாள் ஆம்பளை புலின்னு தெரியாம பால் கலவன மடி பிடிச்சி இழுத்தாரு பாருங்க. அது வெறுப்புல கடிக்க வந்தது. அப்ப அருவா எடுத்து வெட்டிட்டாரு. அதை அப்படியே படம் பிடிச்சோம். அப்புறம் அந்த தீப்பெட்டிக்காரங்க விளம்பரத்தை கேட்டாங்கன்னு நாங்க தான் ஃப்ரீயா கொடுத்து அனுப்பிட்டோம். மிதக்கிறா போல ஆகாசத்துல பறந்துட்டு இருந்த நேத்தன் கண்ணை திறந்தா கடலை நோக்கி விழுந்துட்டு இருக்கிறத பார்த்து கதறி கத்துறாரு. அப்பதான் கார்கோ பிளைட்ல கட்டி வைக்கப்பட்ட பாக்ஸ் எல்லாமே கீழே தொங்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அதுல சிக்கியிருந்த நேத்தனோட காலு ரிலீஸ் ஆனதும் கீழே விடாம பொட்டியை பத்திரமா புடிச்சுக்கிறாரு. அப்போ ஒரு அடியால் இவரை பிடிச்சி இழுக்க அவரை உதச்சி தள்ளிடுறாரு. அங்கிருந்து மேலே ஏறி வரும்போது இன்னொருத்தர் இவரை பார்த்து சுட்டுட்டு இருக்க கீழ் வழியா டிராவல் பண்ணி அவனை பிடிச்சி தள்ளிட்டு மேலே ஏறி போறாரு நேத்தன். ஆனா விடாப்பிடியா அவரை பின்தொடர்ந்து வந்த அடியாளு உள்ள இருந்து பறந்து வந்த பொட்டி மோதி கடல்ல விழுந்துடுறாரு. அப்போன்னு பார்த்து இந்த பொட்டிகளை பிடிச்சிட்டு இருந்த கயிறும் அருந்து போக நேத்தன் ஷார்ப்பா பிளைட்டுக்குள்ள குதிச்சிடுறாரு. எப்படியோ பொழைச்சிட்டோண்டான்னு பெருமூச்சு விட்டா எதிர்க்க இருந்து கார் வருது. அட போங்கையான ஃபீல் பண்ணி அது மேல மோதி திரும்பவும் கீழே விழுந்துடுறாரு நேத்தன். இந்த சம்பவம் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம 15 வருஷம் பின்னாடி போய் தான் பார்க்கணும். நேத்தனும் சாமும் அண்ணன் தம்பிங்க. இவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. அதனால ஆசிரமத்துல வளர்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வரலாறை பத்தி அக்கு வேற ஆணி வேற தெரியும். அதுவும் இவங்க அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன தகவல் படி வரலாற்றிலேயே சிறந்த கடற்கொள்ளையர்கள்ல ஒருத்தரான பிரான்சிஸ் டிரேக்கோட வம்சத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ ஒரு மியூசியம்ல பூந்து உலகத்தோட முதல் வேர்ல்டு மேப்பை திருடுறதுக்கு பாக்குறாங்க. அங்க இருக்க ஒருத்தரோட போட்டோவை காமிச்சு இது யாருன்னு தெரியுதான்னு நேத்தன் கிட்ட சாம் கேட்க இந்த உலகத்தையே சுத்தி வந்த முதல் மாலுமி ஃபெர்டினண்ட் மெகல்லன்னு சொல்றான். அப்படின்னு வரலாறு தான் சொல்லிருக்கு. அதை விட்டு தள்ளி நம்ம திருட வந்த வேர்ல்டு மேப்பை பார்ப்போம்னு சொல்றான் சாம். அது மட்டும் இல்ல, இவனுங்க உலகம் ஃபுல்லா சுத்தி தங்க புதையலை கண்டுபிடிச்சு மறைச்சு வச்சிருக்காங்க. அதை நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம்னு சொன்ன சாம் கண்ணாடி பொட்டியை ஓபன் பண்ணும்போது ஷார்ப்பா போலீஸ் வந்து நிக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் கைது பண்றதுக்கு முன்னாடி ஆசிரமத்தை சேர்ந்த சிஸ்டர் கிட்ட பர்மிஷன் வாங்க வந்திருக்காங்க. அதுல நேத்தன் சின்ன பையன்றதுனால சாம மட்டும் கைது பண்ணுங்கன்னு சொல்றாங்க சிஸ்டர். அதை எதிர்த்து கேட்ட நேத்தன் கிட்ட உங்க அண்ணனுக்கு டாட்டா காட்டிடுவான்னு அனுப்பி வைக்கிறாங்க. மேல பொட்டி படுக்கையை எடுக்க போன சாமு ஜெயிலுக்கு போறதை விட தப்பிச்சு போறது எவ்வளவோ பெட்டர்னு ஃபீல் பண்ணி கிளம்புறதுக்கு முன்னாடி அவன் கழுத்துல போட்டிருந்த பிரான்சிஸ் டிரேக்கோட மோதிரத்தை நேத்தன் கிட்ட கொடுக்கறான். அதுல எழுதியிருந்த லாட்டின் மொழி வாக்கியப்படி சிறப்பான விஷயங்கள் எப்பவுமே சின்ன சம்பவத்துல இருந்து தான் தொடங்கும்னு விளக்கிட்டு கண்டிப்பா உனக்காக நான் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு போறான். அவனை பார்த்து ஃபீல் பண்ணி உட்கார்ந்த நேத்தன் சிகரெட் லைட்டர்ல சுத்தி வச்சிருந்த வெறும் பேப்பரை எடுத்து நெருப்பை கீழே வச்சு பார்க்கும்போதுதான் நீ பிரேக்ன்றத மறந்துடாதன்னு எழுதி வச்சிருக்கான் சாம். அவனை நினைச்சு கண்ணீர் சிந்தின நேத்தன் இப்ப ஒரு பார்டெண்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்க வர கிளாஸான கஸ்டமர் கிட்ட நான் எப்படி பிடிச்சது அது மாதிரி பிடிக்கல வேற அப்படியா? என்னடா நடக்குதுங்க? அது ஒண்ணும் இல்லனே. இதுல கேரண்டி இருக்குன்னு நான் சொன்னேன். இவன் இல்ல இல்லன்னா அதான் உங்களுக்கு கூப்பிட்டு செக்அப் பண்ணி பார்த்தேன். செக்கப்பா? ஏண்டா செக்கப் பண்றதுக்கு என்னோட உசுர் தான் கிடைச்சா ஒரு மனுஷன் பேசி பல வித்தைகளை காட்டி விலை உயர்ந்த பொருட்களை சல்லீசியா ஆட்டையை போட்டு பழப்ப ஓட்டிட்டு இருக்காப்புல. அப்படி ஒரு நாள் திறமையை காட்டி திருட்டுத்தனம் பண்ணும்போதுதான் இவங்கிட்ட இருந்தே ஆட்டையை போட்ட சல்லிவன்ன்றவரு நீ இது வரைக்கும் பார்க்காத பல இடங்களுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன், உன்னால எனக்கு ஒரு வேலை ஆகணும்னு சொல்றாரு. யாரியா நீ இந்த இடத்துல வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்க? போதையில உளராம பொழப்ப பாருன்னு அனுப்பி வைக்கிறாரு நேத்தன். சல்லி அங்கிருந்து கிளம்புனதும் நேத்தனோட பாக்கெட்ல இருந்த டைமண்ட் பிரேஸ்லெட்டை எடுத்து அதுக்கு பதில் அவரோட விசிட்டிங் கார்டை வச்சுட்டு போயிருக்காப்புல. அதை பார்த்து செம்ம கடுப்பாகி அவர் வீட்டுக்குள்ள பூந்து பிரேஸ்லெட்டை தேடும் போது சின்ன வயசுல சாம் கூட திருட நினைச்ச வேர்ல்டு மேப்பை இவர் வச்சிருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாரு. அங்க வந்து சல்லி நீ கண்டிப்பா வருவன்னு தெரியும், அதனாலதான் ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு கூலா சொல்றாரு. நான் பிரேஸ்லெட்டுக்காக தான் வந்தேன்னு நேத்தன் சொல்ல டிராயர்ல தான் இருக்கு போய் எடுத்துக்கோன்னு சொல்றாரு சல்லி. அதை எடுத்துட்டு போறப்போ மேப்பை பத்தி கேட்க உலகத்தை சுத்தி வந்த ஃபெர்டினண்ட பத்தி உனக்கும் தெரிஞ்சிருக்கான்னு கேட்கிறாரு சல்லி. ஆக்சுவலா அந்த மனுஷன் பிலிப்பைன்ஸ் வரும்போதே இறந்து போயிட்டாரு. அந்த கப்பலோட கேப்டன் செபாஸ்டியன் தான் மிச்சம் இருந்த 17 பேரோட சேர்ந்து இந்த உலகத்தை சுத்தி வந்தாரு. அவங்க எடுத்துட்டு வந்த தங்கம் இது வரைக்கும் எங்க இருக்குன்னு தெரியல. என்ன இது ஒரு கட்டுக்கதை தான், ஃப்ரீயா விடுங்கன்னு நேத்தன் சொல்ல
அது கதை இல்ல, நிஜம். இவங்க ட்ரிப்புக்கு பரம்பரை பணக்காரங்களா இருந்த முன்கார வம்சம் தான் ஸ்பான்சர் பண்ணாங்க. அந்த பயணத்தை வெற்றிகரமா முடிச்சு அவங்க எடுத்துட்டு வந்த தங்கத்தோட மதிப்பு இப்ப இருக்க மதிப்புக்கு குறைஞ்சபட்சம் 500 கோடி பெறும்னு சொல்றாரு சல்லி. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க எப்படின்னு நேத்தன் கேட்க, எல்லாம் உங்க அண்ணன் சாம் சொன்னதுதான். நானும் அவனும் தான் இந்த புதையலை தேடி தெரிஞ்சோம். அந்த கேப்டனோட கல்லறையை கண்டுபிடிச்சு டைரியை எடுத்ததும் உங்க அண்ணன் எனக்கு விபூதி அடிச்சுட்டு தனியா புதையலை தேடி கிளம்பிட்டான். இன்னைக்கு வரைக்கும் அவன் எங்க இருக்கான்னு எனக்கே தெரியலன்னு சொல்றாரு சல்லி. அவன் செய்யக்கூடிய ஆளுதான்னு நேத்தன் சொல்ல, ஏம்பா இன்னைக்கு வரைக்கும் உனக்கு ஒரு போன் காலு லெட்டர் கூட அனுப்பலன்னு கேக்குறாரு சல்லி. 15 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க காமிச்ச போட்டோல தான் அவன் முகத்தையே பாக்குறேன்னு சொல்றான் நேத்தன். எது எப்படியோ நானும் நீயும் ஒன்னா சேர்ந்து புதையலை தேடணும்னா கண்டிப்பா சாம சந்திக்கலாம்னு சொல்றாரு சல்லி. அவனுக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா அவனே வருவான். இந்த பயணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போறான் நேத்தன். வீட்டுக்கு வந்து அவங்க அண்ணன் அனுப்பிச்ச லெட்டர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது, இந்த உலகத்துல நீ பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு, கண்டிப்பா அதை நீ பாப்பன்னு எழுதி வச்சிருக்கிறத படிச்சுட்டு அவன் கூட சின்ன வயசுல எடுத்துக்கிட்ட பழைய போட்டோவெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணி கடைசியா கொடுத்துட்டு போன பிரான்சிஸ் டிரேக்கோட மோதிரத்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சல்லிக்கு போன் பண்றான் நேத்தன். அடுத்த நாள் காலையில புதையலை மறைச்சு வச்ச 18 பேரும் ஒண்ணு சேர்ந்து புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கான 2 சாவியை உருவாக்குனாங்க. அதுல ஒரு சாவி என்கிட்ட இருக்கு, இன்னொன்னுத்தை ஏல விட போறாங்க. அங்க இருந்துதான் நாம ஆட்டைய போட போறோம். அதுல உன்னோட வேலை ஏல நடக்கிற இடத்துல பவர் ஆஃப் பண்றது, சாவியை தூக்குறது என்னோட பொறுப்புன்னு சொல்றாரு சல்லி. உடனே அதுக்கான ஸ்கெட்சை போட்டு ஃபுல் ட்ரைனிங் எடுத்துட்டு பக்காவா ரெடியா நிக்கிறாரு நேத்தன். இந்த மிஷனுக்கு உனக்கு என்ன தேவைப்படுதுன்னு சல்லி கேட்க, எனக்கு ஒரு மெட்டல் கட்டரும் பூனையும் வேணும்னு கேட்கிறான் நேத்தன். அதன்படி பையனுக்கு சூட்டை போட்டு டையெல்லாம் கட்டி விட்டு மிஷனுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி பூனை எதுக்கடா கேட்டேன்னு சல்லி கேட்க, இந்த வயசுல உங்களுக்கு ஒரு துணை தேவைப்படும்னு தான் கேட்டேன், அதை வளர்த்து உங்க தனிமையை போக்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு போறான் நேத்தன். அன்னைக்கு நைட்டு 2 பேரும் ஆக்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்ததும் குட்டி மைக்ரோஃபோனை காதுல வெயின்னு கொடுத்தா நம்ம பையன் அதை நல்லா உள்ள தள்ளிட்டு, எபா இது வெளியே எடுக்க முடியாதான்னு கேக்குறான். வாடா முதல்ல வேலையை பார்ப்போம்னு நேத்தனை சல்லி கூட்டிட்டு போக, அங்க வந்து அட்டகாசமான காரை பார்த்து யாரோடதுன்னு கேக்குறான் நேத்தன். இது முன்காடா வம்சத்தோட கடைசி வாரிசான சாண்டியோடது. இப்ப ஏல விட போற சாவி இவனோட பரம்பரை வம்சத்தை சேர்ந்ததுன்றதுக்காகவே வந்திருக்கான். எப்படியும் அவன் தான் விலைக்கு வாங்குவான், அதுக்கு முன்னாடி நம்ம திருடிடணும்னு சொல்லிட்டு போறாரு சல்லி. அப்போ உள்ள போய் வேலையை பாக்குறதுக்கு முன்னாடி சரக்க போடும்போது சாண்டி கூட வந்த லேடி நேத்தனுக்கு கை காட்டினதும், இங்க பாருபா என் அழகுல ஒருத்தி மயங்கிருக்கான்னு சந்தோஷமா சொல்றான் நேத்தன். அவ உன்னோட அழகுல மயங்கலடா, உன்னை அழிக்கிறதுக்கு முன்னாடி ஹாய் சொல்றா. அவ பேரு ஜோ பிராடாக், நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாரு சல்லி. அப்ப சரி நீங்களே அவங்கள சமாளிங்க, நான் என் வேலையை பாக்குறேன்னு கிளம்புறான் நேத்தன். அங்க வந்து ஜோ, என்ன சல்லி சாமோட நிலைமையை பார்த்த அப்புறமும் என் கூட மோத வந்திருக்கியான்னு கேக்குறாங்க. உன் லெவலுக்கு சாண்டி கீழே வேலை செய்யலாமான்னு சல்லி கேட்க, தங்கத்துக்காக நான் தரம் தாழ்ந்து போக தயங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க ஜோ. இந்த பக்கம் கண்ணாடி பொட்டி உள்ள இருந்த சாவியை பார்த்துட்டு இருந்த நேத்தன் கிட்ட, இதுக்காக தான் 18 பேர் உயிர் விட்டுருக்காங்க, இது மேல உனக்கு என்னப்பா ஈர்ப்புன்னு சாண்டி கேட்க, காசு கொடுத்து வாங்க முடியலனாலும் கண்ணால பாத்துக்கலாம்லன்னு சொல்றான் நேத்தன். அப்போ ஏல விட எல்லாம் ரெடியா இருக்குன்னு அறிவிச்சதும் சாண்டி கிளம்பிடுறாரு. சல்லி நேத்தன் கிட்ட வேலையை ஸ்டார்ட் பண்றான்னு சொன்னா, காதுல கைய வச்சுட்டு இப்பதான் சாண்டியை பார்த்துட்டு வரேன், தோ உடனே என் வேலையை பாக்குறேன்னு சொல்றான் நேத்தன். நீ சாதாரணமாவே பேசலாம்பா, காதுல கை வைக்க தேவையில்ல, இதுக்குதான் கண்ணி திருடர்களை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு ஃபீல் பண்றாரு சல்லி. அங்க இருந்து நேத்தன் போறப்போ ஜோ அவனை கவனிச்சு 2 பேர் அனுப்பி ஃபாலோ பண்ண சொல்றாங்க. நம்ம ஆளு ஷார்ப்பா உள்ள பூந்து பவர் ஆஃப் பண்ணலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ சாவியை ஏல விட ஆரம்பிச்சதும் சாண்டி முந்தி அடிச்சுக்கிட்டு அதை வாங்க முயற்சி பண்றாரு. நேத்தன் அங்க லேட் பண்ணிட்டு இருக்க சாண்டி சாவியை வாங்குறதுக்கு முன்னாடி ஏல போட்டியில இறங்குறாரு சல்லி. அந்த பக்கம் ஜோவோட ஆளு நேத்தனை புரட்டி எடுக்கிறாரு. ஆனா ஷார்ப்பா சம்பவம் பண்ற நேத்தன் அவர் கூட சிங்கிள்ஸ் செய்யாம அடிச்சு பிடிச்சு வெளியே வந்தா இன்னொரு ஆளா அவரை மடக்க ரெடியா நிக்கிறாரு. அப்போ என்ன வித்த காட்டினாலும் இவங்க கிட்ட நம்ம பப்பு வேகாதுன்னு புரிஞ்சு தொங்குற டியூப்லைட்ல எகிரி பிடிச்சி கூட்டத்துல குழப்பத்தை உண்டாக்குறாரு நேத்தன். இந்த பக்கம் ஏல விடுறவங்க சாவியை பாதுகாப்பான இடத்துக்கு எடுத்துட்டு போக சல்லி சாதா கோட்டை செக்யூரிட்டி கோட்டா மாத்தி சாவி ஆட்டைய போட கிளம்புறாரு. அப்போ நேத்தன் முட்டி மோதி கீழே விழும்போது சல்லி சிறப்பா செயல்பட்டு சாவி புட்டியை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அதை பார்த்து நேத்தன் என்னைய தனியா விட்டு கிளம்புறேன்னு கேட்க, இந்த தொழில மட்டும் தப்பிக்கிறதுல கூட்டு சேர்க்க கூடாது தம்பி, உன் வழியை நீயே உருவாக்குன்னு சொல்லிட்டு போறாரு. அதை கவனிச்ச ஜோ சல்லியை பிடிக்க கிளம்புறாங்க. இதுல என்ன பண்றதுன்னு புரியாம முழிச்ச நேத்தனை மியூசியம் ஆளுங்க சுத்து போட, அதோ பாருங்க வெள்ளக்காக மலாக்கா பறக்குதுன்னு சொல்லி அங்கிருந்து எஸ் ஆகுறாரு. சல்லி சந்தோஷமா பொட்டியை தூக்கிட்டு வரும்போது கழுத்துல கத்திய வச்சு பொட்டியை குடுறா வெண்ணன்னு கேக்குறாங்க ஜோ. அப்போ மேல நம்ம சாவியை காப்பாத்த வந்தீங்க, இவளை நீங்களே சமாளிங்கன்னு சொல்லிட்டு பொட்டியை தூக்கிட்டு கிளம்புறாரு சல்லி. ஆனா பிராடாக்கு சல்லிசியா அவங்க 3 பேரையும் சமாளிக்கிற வேலையை பாக்குறாங்க. ஒரு வழியா சாவியை எடுத்துட்டு கார்ல ஏறின உடனே உள்ள இருந்த நேத்தன், உன்னை நம்ப முடியாது, அந்த சாவியை என்கிட்ட கூடன்னு கேட்டு வாங்கிக்கிறான். அங்கிருந்து கிளம்பின 2 பேரும் பார்சிலோனாக்கு வந்து சேர்றாங்க. அப்போதான் நேத்தன் கிட்ட கேப்டன் எழுதி வச்ச டைரியை காட்டி இந்த சாவியை வச்சு என்ன பண்ணணும்னு கேட்கிறாரு சல்லி. அதை ஃபுல்லா படிச்சு பார்த்த நேத்தன், புதையல் பைன் மரத்துக்கு அடியில தான் இருக்கு, அந்த மரத்தை நாம தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்றான்.
ஏண்டா அந்த ஊர்ல ஏகப்பட்ட மரம் இருக்கு, அதுல எந்த மரத்தை தேடி பாப்பேன்னு கேக்குறாரு சல்லி. இந்த புக்கை 1 மணி நேரம் படிச்சு பார்த்து இந்த தகவலை மட்டும்தான் என்னால சொல்ல முடியும், மத்ததை நம்ம அங்க போய் பாத்துக்கலாம்னு சொல்றாரு நேத்தன். அங்க வந்து சேர்ந்த உடனே இன்னொரு சாவி வச்சிருக்க க்ளோயி சல்லியை சந்திக்க வராங்க. பக்கத்துல இருந்த நேத்தனை பார்த்து என்னையா பொட்டு புடிச்ச கூட்டின்னு சுத்துற, யார் இந்த தம்பின்னு கேக்குறாங்க. நான் அவரோட பார்ட்னர்னு சொல்றான் நேத்தன். தம்பி, சல்லி வாயில இருந்து வர எல்லாமே போய் தான், சோ ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு போறாங்க. இவ போற வேகத்தை பார்த்து நேத்தன் கிட்ட சாவி பத்திரமா இருக்கான்னு கேக்குறாரு சல்லி. அது பேக்ல இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தா க்ளோயி ஆட்டையை போட்டு அங்க இருந்து எசாகி இருக்காங்க. உடனே நேத்தன் அவங்களை துரத்திட்டு ஓடுறாரு. அவங்கிட்ட சிக்காம சீறி பாஞ்சி தப்பிச்சு ஓடுறா க்ளோயி. விடாப்பிடியா நேத்தன் எல்லா தடைகளையும் தாண்டி ஷார்ப்பா காரை ஸ்டார்ட் பண்ண கிளம்பும் போது எதிர்க்க வந்து நிக்கிறாரு. இந்த சாவியை மட்டும் வச்சுட்டு உன்னால எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்றாரு நேத்தன். அதை சட்டை பண்ணாம கிளம்புறதுலயே குறியா இருக்கிறாங்க க்ளோயி. அதை பார்த்து விட்ரா, அவளே நம்மள தேடி வருவான்னு சொல்றாரு சல்லி. வேற வழி இல்லாம சாவியை நேத்தன் கிட்ட கொடுக்கறாங்க க்ளோயி. அப்பதான் டைரியில இருந்த மரம் ஒரு சர்ச்சை குறிக்குதுன்னு ஷார்ப்பா கண்டுபிடிச்சு 2 பேரையும் கூட்டிட்டு வர்றாரு நேத்தன். அங்க இருக்க கன்னியாஸ்திரிகள் கிட்ட விசாரிச்சு நாளைக்கு நைட்டு தான் உள்ள போய் நாம தேட வசதியா இருக்கும்னு சொல்றாங்க க்ளோயி. இது இப்படி இருக்க சாண்டியோட அப்பா முன்காடா வம்சத்து சொத்துக்கள் எல்லாத்தையும் சர்ச்சைக்கே தரப்போறதா அறிவிச்சிருக்காரு. அதை கேள்விப்பட்டு கடுப்புல என்ன ஏதுன்னு கேட்க, இது சபிக்கப்பட்ட சொத்து, நமக்கு தேவையில்லைன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாரு. ஏற்கனவே காண்டில இருந்த சாண்டி முன்னாடி ஜோ வந்ததும் உன்னை விட்டு சட்டியை பிடிச்சிருக்கணும் போல, அவன் இங்க இருக்க சர்ச்சை பக்கம் தான் சுத்திட்டு இருக்கான்னு தகவல் வருது, அது என்னன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துட்டுன்னு அனுப்பி வைக்கிறாரு. அடுத்த நாள் புதையில தேடுறதுக்கு முன்னாடி சரக்க போட்டு சந்தோஷமா இருக்காங்க 3 பேரும். அப்போ சாம பத்தி இவங்கிட்ட சொல்லிட்டியான்னு சல்லியை கேக்குறாங்க. இப்போதைக்கு அது தேவையில்லாத விஷயம்னு சமாளிக்கிறாரு சல்லி. அடுத்த நாள் விடிஞ்சதும் ஜோ மூலமா தகப்பனையே போட்டு தள்ளுறாரு சாண்டி. நைட்டு சர்ச்சுக்கு வந்த 3 பேரும் சாவி போடுற ஓட்டை எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சாம் எழுதின கடிதாசி இங்க இருந்து தான் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான் நேத்தன். சல்லி தரையில எழுதி வச்சிருக்கிறத பார்த்து வழியை கண்டுபிடிச்சு சொல்ல, நேத்தன் சிறப்பா ஒரு பட்டனை கவனிச்சு அழுத்தின உடனே மேரி சிலை ஓபன் ஆகுது. அதை பார்த்த 3 பேரும் கதவை பேத்திட்டு உள்ள போய் சிலைய திருப்ப சாவியோட ஓட்டை கீழே வருது. அதுல 2 சாவியும் போட்டு எந்த பக்கமா திருப்பணும்னு சல்லி கிட்ட கேட்கிறான் நேத்தன். உடனே டைரியை பார்த்து கடிகாரம் உள்ள போல திருப்பி விடுப்பான்னு சொல்றாரு. அதன்படி 2 பேரும் திருப்ப உள்ள இருந்து 3 அம்பு சரக்குன்னு பாஞ்சு வருது. எப்பா சல்லி, உன்னை நம்பி எதையும் செய்ய முடியாது போலன்னு நேத்தன் சொல்றான். நான் கண்ணாடி போட்டு வரலப்பா, சரி கோச்சிக்காம வேற பக்கமா திருப்பி பாருங்கன்னு சொல்றாரு சல்லி. அதை தானே செய்ய முடியும்னு ஃபீல் பண்ணி சாவியை திருப்ப ரகசிய கதவு திறக்குது. நேத்தன் அதை ஓபன் பண்ணி உள்ள போறப்போ இந்த புக்கு படி ஒருத்தர் மேல போகணும், இன்னொருத்தர் கீழே வரணும்னு க்ளோயி சொல்றாங்க. உடனே சல்லி மொபைலை வாங்கி GPS ஆன் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணி மேல டிராவல் பண்ணுன்னு ஒரு சாவியை கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாரு நேத்தன். வெளியே போன சல்லியை கவனிச்சு ஜோ ஃபாலோ பண்ண மத்த 2 பேரையும் நேத்தனை கண்டுபிடிக்க உத்தரவிடுறாங்க. உள்ள பல 100 வருஷத்துக்கு அப்புறம் முதல் தடவை நுழையிற 2 பேரும் டிராப்ல சிக்காம இரும்பு கதவை திறக்க முயற்சி பண்றாங்க. எதனால உனக்கு புதையல் மேல ஆர்வம் ஏற்பட்டுச்சுன்னு நேத்தன் கேட்க, சின்ன வயசுல விலைமதிக்க முடியாத ஒரு சிலையை கண்டுபிடிச்சேன், அதை எங்க அப்பா கிட்ட கொடுத்தா பயபுள்ள வித்து காசு எடுத்துட்டு எஸ் ஆயிட்டாரு, அதுல இருந்து எவனையும் நம்பாம தனியா திருட்டு வேலையில ஈடுபட்டு வரேன்னு பிளாஷ்பேக்க சொல்றாங்க க்ளோயி. இந்த கதவை திறக்க முடியாம முடிச்சிட்டு நிக்க நேத்தன் ஒரே உதையில கேட்டை உடைச்சு உள்ள கூட்டிட்டு போறாரு. இந்த பழங்காலத்து பாதை இப்ப உள்ள பப்புக்கு வந்து சேருது. அங்க இருந்த குறியீடை பார்த்து என்ன ஏதுன்னு ஆராய்ஞ்சு பாக்குறதுக்குள்ள 2 அடியாளுங்க இவங்களை தேடிட்டு இருக்கிறத கவனிச்சு கூட்டத்தோட கூட்டமா டான்ஸ் ஆடிட்டே பாரு பக்கம் போறாங்க. இவங்களுக்கு தெரியாம உள்ள போறதுக்காக சரக்க ஊத்தி கொளுத்துறதுக்கு எரியாத லைட்டரை தேய்ச்சிட்டு இருக்கான் நேத்தன். ஆனா க்ளோயி பக்கத்துல இருந்த மெழுகுவத்தியை போட்டு நெருப்ப உண்டாக்குனதும் எல்லாம் அதை பாக்குற கேப்ல வழி தேடுற வேலையை பாக்குறாங்க க்ளோயி. நேத்தன் முன்னாடி வந்து 2 கார்ட்ஸையும் அச்சு பிசராம சமாளிச்சு சரக்க வாயில ஊத்தி நெருப்ப உண்டாக்கி க்ளோயி கண்டுபிடிச்ச ரகசிய பாதையில எசாவறாரு. இதுக்கு மேல போனோம்னா ஒரே படி கதவை திறக்கணும். அதுக்கு இவங்க சாவியை போட்டா மட்டும் பத்தாது, மேல இருக்க சல்லியும் ஷார்ப்பா சாவியை போடணும். அப்போ க்ளோயி துருதுருன்னு சாவியை போட்ட உடனே மேல இருந்த ஃபவுண்டன் தண்ணி ஃபுல்லா கீழே ரொம்ப ஆரம்பிக்குது. அதே சமயம் மேல இருக்க சல்லி சாவி ஓட்டையை கண்டுபிடிச்சி கண்ணாடியை உடைச்சி திறக்கலாம்னு பார்த்தா துப்பாக்கியோட வந்து நிக்கிறாங்க ஜோ. அவங்க கூட முரட்டுத்தனமான சிங்கிள்ஸ்ல ஈடுபடுறாரு சல்லி. கீழே தண்ணியில இருந்து தப்பிக்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றாங்க 2 பேரும். ஆனா ஃபுல்லா தண்ணி ரொம்பினதும் வந்த வழியாவே போக மூச்சை பிடிச்சிட்டு துறக்கிற வேலையை பாக்குறாங்க. மேல வெறித்தனமா நடக்கிற சண்டையில கிராஸ் ஆர்ம் பிளாக்க போட்ட ஜோவை தூக்கி கண்ணாடியில வீசி உடைச்சி தள்ளிட்டு சாவியை திருப்பிடுறாரு சல்லி. அதனால நூல் இழையில உயிர் தப்பின நேத்தன் க்ளோயியை காப்பாத்திடுறாரு. சல்லி GPS மூலமா இவங்களை பின்தொடர்ந்து வராரு. அங்கிருந்து எங்க போறதுன்னு வழியை தேடுறாங்க 2 பேரும். அப்போ நேத்தன் ஒரு கதவை கண்டுபிடிச்சு ஒரு சாவியை போட்டா எந்த பிரயோஜனமும் இல்ல. அதே சமயம் மேல இருந்த சல்லி ஃபவுண்டன் பக்கத்துல இருந்த சிம்பலை பார்த்து 2 சாவியை ஒன்னா யூஸ் பண்ணி தான் கதவை திறக்கணும்னு புரிஞ்சுக்கிறாரு. அதன்படி நேத்தன் சாவியை கேட்க, உங்களை நம்ப முடியாது, இருந்தாலும் வச்சுக்கோங்கன்னு அவர் சாவியை கீழே போடுறாரு. அதை உள்ள சொருவி திருப்பினதும் கதவு திறக்காம இருக்க க்ளோயி அதை உதச்சி தள்ளுறாங்க. அந்த இடத்துல 2 ஆள் ஒசரத்துக்கு 3 மண்பானை இருக்கு. அது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க க்ளோயியை மேல தூக்கி விடுறாரு நேத்தன். மூடிய திறந்தா உள்ள உப்புதான் இருக்கு. அப்பதான் இத்தனை வருஷத்து பானை எப்படின்றதுக்குள்ள உடைஞ்சிருது.
அதனால கடுப்பான ரெண்டு பேரும் தங்கம் இங்க இல்லன்னு சல்லி கிட்ட சொல்றாங்க. நேத்தன் அதுல மறைச்சு வைக்கப்பட்ட மேப்பை கண்டுபிடிச்சி புதையல் ஸ்பெயின்ல இல்ல பிலிப்பைன்ஸ் பக்கத்துல தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அவர் முன்னாடி துப்பாக்கியோட நின்ன க்ளோயி ஒழுங்கு மரியாதையா அந்த மேப்பை கொடுத்துருன்னு நேத்தன் கிட்ட கேக்குறாங்க. சரி பேசி அவங்கள சமாளிக்கலாம்னு பார்த்தா இந்த தொழில யாரையும் நம்ப முடியாது. உங்க அண்ணன் சாம பத்தி சல்லி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. உன்னை எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? டேய் உன்னை தாண்டா கேக்குறேன். டேய் இங்க பாரு உன்னை தாண்டா. டேய் முதல்ல அந்த கண்ணை சிமிட்டு நிப்பாட்டு. சிமிட்டுல நிப்பாட்டுக்கிறேன். இன்னும் முறைக்கிற நல்லவனுக்கு இந்த தொழில் செட் ஆகாதுன்னு சொல்லி ஒரே அடியில அவரை மட்டை பண்ணிட்டு மேப்பையும் சாவியையும் எடுத்துட்டு கிளம்புறாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து கீழே வந்த சல்லி, என்னப்பா நேத்தன் அவ அழகுல மயங்கிட்ட போலன்னு நெக்கலா கேக்குறாரு. அது இருக்கட்டும், எங்க அண்ணனுக்கு என்னாச்சுன்னு மறைக்காம உண்மையை சொல்லுங்கன்னு நேத்தன் கேட்க, நாங்க ரெண்டு பேரும் கேப்டனோட கல்லறையை கண்டுபிடிச்சு உள்ள இருந்த டைரியை எடுத்துட்டு வந்தோம். அப்போ ஜோ ஆளுங்களோட வந்து எங்களை அட்டாக் பண்ணான். அதுல உங்க அண்ணனுக்கு குண்டடிப்பட்டது, எனக்கு தப்பிக்கிற வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லும்போது சுயநலமா செயல்பட்டிருக்க அப்படிதானு நேத்தன் கேட்க, பின்ன என்னையும் முன்னாடி விழுந்து சாவ சொல்றியா? இத பத்தி உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நிச்சயமா வந்திருக்க மாட்டேன்னு சொல்றாரு சல்லி. கடைசியில என்னையும் ஏமாத்திட்ட பாத்தியான்னு நேத்தன் கேட்க, உங்க அண்ணனுக்கு தான் புதையல பத்தின முழு ரகசியமும் தெரியும், உன்கிட்ட அதை பத்தி எதனா சொல்லிருப்பான்றதுனாலதான் உன்னை தேடி வந்தேன்னு சொல்றாரு சல்லி. பணம் பத்தும் செய்யும்ன்றத உன்னை பார்த்துதான் ஏன் தெரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு மேல இந்த புதையலை தேடி என்னால அலைய முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு நேத்தன். சல்லி என்ன பண்றதுன்னு புரியாம முழிச்சிட்டு நிக்கிறாரு. இது இப்படி இருக்க ஜோ நடந்த சம்பவத்தை பத்தி சாண்டி கிட்ட சொல்லும் போது, என்னமா பஞ்சு முட்டாய் மண்ட என்னை பத்தி பொருளி பேசிட்டு இருக்கியான்னு கேக்குறாங்க க்ளோயி. அவங்கள பார்த்து செம்ம கடுப்பான ஜோ கிட்ட, உன்னை போல அவளையும் வேலைக்கு வச்சிருக்கேன்னு நெக்கலா சொல்றாரு சாண்டி. இங்க நேத்தன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறப்போ கடைசியா அவங்க அண்ணன் அனுப்பிச்ச லெட்டர்ஸ பாக்குறான். அதுல நாம எதை தொலைச்சாலும் கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம்னு எழுதியிருக்காரு சாம். அப்பதான் க்ளோயி சாண்டி கூட சேர்ந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான்னு சல்லி வந்து சொல்றாரு. நேத்தன் சட்டை பண்ணாம இருக்க அந்த ஜோ உங்க அண்ணனை சுட்டு தள்ளினா, அவ போய் புதையில கண்டுபிடிக்கலாம், ஆனா நாம வெத்துக்குனா இருக்கணும்னு சல்லி தூண்டி விடுற மாதிரி பேசுறாரு. எங்கன்னா 5 நிமிஷம் அமைதியா இருக்கியா நீ? இத்தனை வருஷமா சாம் திரும்பி வருவான்னு காத்துட்டு இருந்தையா? அவனுக்காக இந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோன்னு சொல்றாரு நேத்தன். புதையில பிரிச்சுட்டு தாராளமா டாட்டா காட்டிட்டு போலாம்பான்னு சொல்றாரு சல்லி. இங்க சாண்டியோட ஆளுங்க ட்ரிப்புக்கு தேவையான எல்லாத்தையும் கார்கோ பிளைட்ல ஏத்திட்டு இருக்க க்ளோயி மேப்பை எடுத்துட்டு வந்து சாண்டி கிட்ட தராங்க. அதை வாங்கிட்டு துரோகம் செய்யறதால துவண்டு போயிடாத, நல்ல முடிவை தான் எடுத்திருக்கேன்னு பாராட்டுறாரு. எனக்கு பெருசா எந்தவித பாதிப்பும் இல்லைன்னு சமாளிக்கிறாங்க க்ளோயி. இதை கண்காணிச்சிட்டு இருந்த சல்லியும் நேத்தனும் பிளைட்ல எப்படி ஏறுறதுன்னு ஸ்கெட்ச் போடுறாங்க. உள்ள நாம எந்த இடத்துல புதையில தேட போறோம்ன்ற திட்டத்தை பக்காவா சொல்றாங்க க்ளோயி. அதன்படி சிறப்பா செயல்படுங்கடா அப்ரசென்ட்டுகளான்னு உத்தரவிடுறாரு சாண்டி. இவங்க போன பிளைட் பிலிப்பைன்ஸ் தீவு அடையிறப்போ அடியாளுங்க லக்கேஜ வான் வழியா இறக்க ரெடியா இருக்காங்க. அப்போ எல்லார் முன்னாடியும் உட்கார்ந்த சாண்டி, இந்த புதையலை எங்க வம்சத்தை சேர்ந்த எவனாலையும் கண்டுபிடிக்க முடியல, நான் தான் வரலாறு படைக்க போறேன்னு கர்வத்தோட சொல்லும் போது ஜோ அவரோட கழுத்து அறுத்துடுறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சியான க்ளோயி சந்தடி பண்ணாம அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. ஏண்டா நீ சொல்றத எல்லாம் செய்யறதுக்கு நான் என்ன ஏவி விட்ட சூனிய பொம்மையா? சரி, இங்க இருந்த க்ளோயி எங்க போனான்னு ஜோ தேட ஆளை காணோன்னதும் அடியாளுங்களோட கிளம்பி அவளை போட்டு தள்ள தேடுறாங்க. அப்பதான் காரடிக்கில மறைஞ்சிருந்த ரெண்டு பேரும் உள்ள போய் சாண்டியோட நிலைமைய பார்க்கும்போது, உனக்கு இது தேவைதாண்டான்னு சொல்றாரு சல்லி. ஏம்பா இந்த தொழில நேர்மையான பார்ட்னரே கிடைக்க மாட்டாங்களான்னு நேத்தன் கேட்க, உனக்குதான் நான் இருக்கேன்னு சொல்றாரு சல்லி. அங்க இருந்து மேப் ஆட்டையை போட்டு பதுசா தப்பிச்சு போக வெளியே வரும்போது ஜோவை பார்த்த நேத்தன் எங்க அண்ணனோட சாவுக்கு அவ பதில் சொல்லி ஆகணும்னு வெளியில இருக்காரு. அவகிட்ட இப்ப நாம சண்டை போடக்கூடாது, ஒழுங்கா பேரச்சூட்டை எடுத்துட்டு என் பின்னாடியே வந்துட்டுன்னு சொல்றாரு சல்லி. அதை சட்டை பண்ணாம எங்க அண்ணனை நீதான் கொன்னியான்னு லக்கேஜ்ல இருக்க பேரச்சூட்டை ஓபன் பண்ண ரெடியா நின்னு நேத்தன் கேட்க, நீ திருந்தவே மாட்டடான்னு சொல்லி தனியா தப்பிச்சு போறாரு சல்லி. உடனே அடியாளுங்க தாக்குதல் ஆரம்பிக்க பேரச்சூட்டை திறந்து விடுறாரு நேத்தன். இங்க இருந்துதான் இன்ட்ரோல வந்த சிறப்பான சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. இந்த கலவரத்திலையும் க்ளோயியை கண்டுபிடிச்சு ஜோ முன்னாடி நிறுத்த அவளை போட்டு தள்ளுங்கன்னு உத்தரவிடுறாங்க. அதுக்குள்ள 3 பேரை சுட்டு தள்ளிட்டு தப்பிக்கிற வேலையை பாக்குறாங்க க்ளோயி. அவங்க கிட்ட ஒழுங்கு மரியாதையா நீ சரணடைஞ்சிட்டனா உன் சாவு சீக்கிரமா முடிஞ்சிடும், இல்ல கொடூரமா இருக்கும்னு மிரட்டுறாங்க ஜோ. அந்த கேப்ல பெட்ரோலை பத்த வச்சு லக்கேஜ் பொட்டியை தள்ளி விட்டு கார் உள்ள பூந்துடுறாங்க க்ளோயி. கரெக்டா வண்டியை கிளப்பிட்டு முன்னாடி போறப்போதான் நேத்தனும் மேல வராரு. அது மேல மோதி கீழே விழுந்த நேத்தன் காரை புடிச்சிட்டு நிக்க, பேரச்சூட் இல்லாம என்ன பண்ணுவன்னு கேக்குறாங்க க்ளோயி. நீ என்ன பண்ணுவன்னு நேத்தன் கேட்க, என்ன ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு அந்தரத்திலேயே எகிரி குதிக்கிறாங்க. பின்னாடியே பறந்து வந்த நேத்தன் க்ளோயி தொத்திட்டு இருந்த பொட்டியை புடிச்சு அதுல இருந்த பேரச்சூட்டை ரிலீஸ் பண்றாரு. அதனால அதிர்ஷ்டவசமா உயிர் பொழைச்சிடுறாங்க 2 பேரும். இந்த பொட்டி கடல் அலையில மிதந்துட்டு வர நான் உன்னை அடிச்சதுக்கு நிச்சயமா மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்றாங்க க்ளோயி. துரோகம் நினைக்காத எனக்கே விபூதி அடிச்சிட்டு நக்கலா வேற பேசுறியான்னு ஃபீல் பண்றாரு நேத்தன். அப்போ எதிர்க்க இருந்த தீவை கவனிச்சு நீச்சல் போட்டு அங்க வந்து சேர்றாங்க 2 பேரும். அங்க இருந்த ஹோட்டல்ல ஒரு ரூமை போட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க 2 பேரும். இன்னொரு பக்கம் ஜோ மிச்சம் இருக்கிற லக்கேஜை வச்சு புதையல தேடுற வேலையில தீவிரமா இறங்குறாங்க. இந்த பக்கம் ஜோவோட ஆளுங்களால நிச்சயமா புதையல கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்றாரு நேத்தன். எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றேன்னு க்ளோயி கேட்க,
இறந்து போன கேப்டனோட டைரியில இருந்த கடைசி க்ளூ சாமுக்கு மட்டும் தான் தெரியும். அதை எனக்கு மட்டுமே தெரியறா போல இந்த லெட்டர்ஸ்ல சாம் தான் அனுப்பிச்சு வச்சிருக்கணும். உனக்கு எதனா வித்தியாசமா தெரியுதா பாருன்னு க்ளோயி கிட்ட தேடி பார்க்க சொல்றாரு நேத்தன். அதன்படி கொஞ்ச நேரம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு எபா என்னால முடியலன்னு தூங்க போயிடுறாங்க க்ளோயி. ஆனா விடாமுயற்சியோட தேடி பார்த்த நேத்தன் ஒரு லெட்டரை கண்டுபிடிச்சி அது மெழுகுவத்தில வச்சு பார்க்கும்போதுதான் 2 சிலுவையும் சாவி மட்டும் கிடையாது, வழிகாட்டுற காம்பஸ்னு எழுதி வச்சிருக்காரு சாம். அதன்படி க்ளோயி பேக்ல இருந்த 2 சாவியையும் எடுத்து மேப்ல ஒன்னா வச்சு பார்க்கும்போதுதான் புதையில் இருக்கிற உண்மையான இடமே தெரியுது. அந்த லொகேஷனை கூகுள் மேப்ல வச்சு பார்த்து கோஆர்டினேட்ஸை நோட் பேட்ல எழுதி வைக்கிறாரு நேத்தன். அடுத்த நாள் காலையில புதையில் எங்க இருக்குன்னு தெரியாம ஏதோ ஒரு தீவுல தேட கிளம்புதுங்க ஜோவோட ஆளுங்க. இங்க லொகேஷனை எழுதி வச்சுட்டு நேத்தன் தூங்கிட்டு இருக்க இப்பவும் நேத்தனுக்கு நாமம் போட்டு அந்த பேப்பரை எடுத்துட்டு க்ளோயி புதையில தேடி கிளம்புறாங்க. ஆனா அவங்களுக்கே விபூதி அடிக்கிறா போல பொய்யான டைரக்ஷன் எழுதி வச்சுட்டு உண்மையானதை பாட்டிலுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காரு நேத்தன். மனுஷன் தனியா ஹோட்டல்ல இருந்து புதையில தேடி கிளம்புறாரு. அவரை ஜோ கவனிச்சு இவன் இங்க என்ன பண்றான்னு யோசிக்கிறாங்க. நேத்தன் மேப்ல மார்க் பண்ண குகையை கண்டுபிடிச்சி உள்நீச்சல் போட்டு இத்தனை வருஷமா மறைஞ்சு கிடந்த கப்பலை கண்டுபிடிக்கிறாரு. அப்பதான் தொலைஞ்சு போன விஷயத்த முயற்சி பண்ணா கண்டுபிடிச்சிடலான்றத பத்தி அவங்க அண்ணன் சொன்னதை யோசிச்சு நாம சாதிச்சிட்டோம் சாம்னு சொல்லிட்டு அந்த கப்பல் உள்ள புந்து என்ன இருக்குன்னு பார்த்தா பேரல் ஃபுல்லா பட்டை கிராம்பு மட்டும்தான் இருக்கு. அவர் பின்னாடி வந்த சல்லி உன் லொகேஷனை வச்சுதான்ப்பா நானும் இங்க வந்தேன், பயவுள்ளைங்க தங்கத்தை சேர்த்து வச்சிருக்காங்கன்னு பார்த்தா திங்கிறதுக்கு சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு ஃபீல் பண்றாரு. யோ அது ஊரை ஏமாத்துறதுக்காக மேல் மூடியில கிராம்பு வச்சிருக்கானுங்க, அதை திறந்து பார்த்தா உள்ள தங்க இருக்கும்னு காட்டுறாரு நேத்தன். அதை பார்த்து மனசார சந்தோஷப்பட்டு நேத்தனை கட்டி பிடிக்கிறாரு சல்லி. அப்போ நேத்தனை ஆளுங்களோட ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஜோ அந்த இடத்துக்கு வந்து சேர கிடைச்சதை சுருட்டிட்டு கிளம்பலாம்னு சொல்றாரு சல்லி. அதெல்லாம் தேவையில்ல, நான் சொல்றதை கேளுன்னு சல்லியோட கப்பலுக்குள்ள பதுங்கிடுறாரு நேத்தன். வெளியே அடியாளுங்க கிட்ட 2 பேரையும் பார்த்த இடத்திலே சுட்டு தள்ளுங்கன்னு உத்தரவிடுறாங்க ஜோ. இதுங்க மேலாட்ட தேடி பார்த்துட்டு ஆள் இல்லைன்னதும் கப்பலை அழுங்காம குழுங்காம ஹெலிகாப்டர்ல தூக்கிட்டு போற வேலையை பாக்குறாங்க. இதை பார்த்த சல்லி எதுக்கும் இருக்கட்டுமே பேக்ல முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை ரொப்புறாரு. நேத்தன் அங்க இருந்த கத்தியை எடுத்து நம்ம வித்தையை காட்டலாம்னு சொல்ல சல்லி பெரிய கத்தியை எடுத்துட்டு போய் வெளியே இருந்த அடியாளுங்களை புரட்டி எடுக்கிறாரு. பின்னாடியே வந்த நேத்தனும் களத்துல இறங்கி சம்பவம் பண்ண 2 பேரும் சிறப்பா செயல்பட்டு 4 பேரையும் கடல்ல தள்ளி விடுறாங்க. உடனே சல்லி ஹெலிகாப்டர் ஹைஜாக் பண்ற வேலையை பாக்குறாரு. நேத்தன் கீழே வர பிரச்சனையை சமாளிக்க ரெடியா நிக்கிறாரு. சல்லி ஹெலிகாப்டர் ஓட்டுன 2 பேரையும் அடிச்சு தள்ளிட்டு புதையல் கப்பலோட பதுசா அங்க இருந்து தப்பிச்சு போறாரு. இதை கவனிச்சு ஜோ விடாப்பிடியா அவரை துரத்திட்டு போறாங்க. அதுல இருந்து அடியாளுங்க ஹூக்க போட்டு இந்த கப்பலுக்கு ஏறி வர நேத்தன் அவங்களை அடிச்சு தள்ளுற வேலையை பாக்குறாரு. இதுக்கு நடுவுல காத்திலேயே பறந்த கப்பல் 2ம் மோதி கலவரம் பண்ணுது. நேத்தன் அடியாளுங்களை சமாளிச்சுட்டு வெளியே வந்தா மலமாடு ஒருத்தன் அவரை சுட்டு தள்ள ரெடியா நிக்கிறான். சல்லி பாறை இடுக்கல பூந்து தப்பிச்சு போலாம்னு பார்த்தா ஜோவோட ஹெலிகாப்டர் முன்னாடி வந்து நிக்குது. அது மேல மோதாம கப்பலை பத்திரமா மேல தூக்கிட்டு போறாரு சல்லி. அதனால கப்பல் கடல்ல தேய்ச்சிட்டு வரப்போ மேல இருந்த மலமாடு பாறையில மோதி மட்டையாவறாப்ல. நேத்தன் கப்பலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு. அங்க இருந்து மேலே ஏறி வந்த நேத்தன் பீரங்கி குண்டு உருண்டு வர்றத பார்த்து ஜோக்கு சமாதி கட்டுறதுக்காக பீரங்கியை ரெடி பண்ணி லைட்டர்ல பத்த வைக்கலாம்னு பார்த்தா எப்பவும் போல மக்கர் பண்ணிட்டு இருக்கு. 4-5 வாட்டி தேய்ச்சி நெருப்பை உண்டாக்கி திரிய பத்த வச்சா எந்த பாதிப்பும் ஏற்படாம இருக்கு. அப்பதான் நமுத்து போன திரியில இருந்து கடைசி துளி நெருப்பு கீழே விழுந்ததும் வெறித்தனமா முன்னாடி வந்த ஹெலிகாப்டர் சுட்டு தள்ளுது. அந்த இம்பாக்ட்ல சிக்காம ஷார்ப்பா எகிரி சல்லியோட கப்பலுக்கு வந்து சேர்றாங்க ஜோ. ஆனா அல்லக்கை ஓட்டின ஹெலிகாப்டர் பாறையில மோதி சுக்குநூறா வெடிச்சு செதறுது. அதை பார்த்து சந்தோஷப்பட்ட நேத்தன் முன்னாடி வந்த ஜோ நீங்க மட்டும் இந்த கப்பலை எடுத்துட்டு போக விட்டுருவனான்னு சொல்லி நங்கூரத்தை கீழே தள்ளி விடுறாங்க. அதனால ஹெலிகாப்டர் முன்னாடி போக முடியாம நிக்க சல்லி எடுத்துட்டு போன தங்கப்பை வேற கீழே விழுறத பார்த்து ஹெலிகாப்டர் ஆட்டோ பைலட்ல போட்டு அதை எடுக்க தவறாரு. நேத்தன் ஜோ கூட சிங்கிள்ஸ்ல இறங்க அவரை சல்லீசியா மடக்கி பிடிச்சி மேலோகத்துக்கு போய் உங்க அண்ணனுக்கு ஹாய் சொல்லுன்னு அவரை கழுத்து அறுக்க முயற்சி பண்றாங்க ஜோ. அவங்கள உதச்சி தள்ளிட்டு ஹெலிகாப்டர் பக்கம் வராரு நேத்தன். சல்லி தங்கப்பையை எடுக்கிறதா இல்ல நேத்தனை காப்பாத்துறதான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அவன் பின்னாடியே வெறித்தனமா வந்த ஜோவை பார்த்து மனசு கேட்காம தங்கப்பைய அவங்க மூஞ்சி மேலேயே வீசி கிடசுறாரு. அதனால பப்பரப்பான கடல்ல விழுந்துடுறாங்க ஜோ. கரெக்டா கம்பில மாட்டின கப்பல் அருந்து விழும்போது ஷார்ப்பா சல்லியோட கையை பிடிச்சி உயிர் பொழைக்கிறாரு நேத்தன். கீழே விழுந்த கப்பல் கரெக்டா பாவம் ஜோவோட மண்டை மேல லேண்ட் ஆகுது. இதனால பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த கப்பலோட பாய்மரம் வெறிக்கப்பட்டு கடல்ல பயணம் பண்ணுது. ஆனா ஒன் பீஸ்ல வர கோயிங் மேரி போல ஒரே நொடியில நொறுங்கி கடல்ல முழுகிடுது. இந்த புதையலை எடுக்க பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் கடற்படை அனுப்பி வைக்கிறத பார்த்து நாம வெறுங்கைய வீசிட்டு போக வேண்டியதுதான் ஃபீல் பண்ணி சொல்றாரு சல்லி. இவ்வளவு பெரிய சம்பவம் முடிஞ்சு அங்க இருந்து கிளம்புறப்போ முந்திரி கொட்டை போல எல்லாரையும் ஏமாத்திட்டு புதையல் நமக்கேன்னு நம்பிக்கையோட வந்த க்ளோயிய பார்த்து இது எந்த புதையலை தேடிட்டு இருக்குன்னு கேக்குறாரு சல்லி. அவ எப்பவும் போல எனக்கு நாம போட பார்த்தா நான் அவளுக்கு பட்டையை போட்டு அனுப்பி வச்சிருக்கம்பான்னு சொல்றாரு நேத்தன். அது மட்டும் இல்லாம பாக்கெட்ல மறைச்சு வச்சிருந்த தங்க புதையல்களை சல்லி கிட்ட எடுத்து கொடுத்ததும் சந்தோஷமா அதை வாங்கிட்டு உயிருள்ள வரைக்கும் உன்னை மறக்கவே மாட்டம்பான்னு ஃபீல் பண்ணி சொல்றாரு.
இது இப்படி இருக்க ஏதோ ஒரு சிறைச்சாலையில உயிரோட இருக்க சாம் நேத்தனுக்கு லெட்டர் எழுதுறத காட்டுறாங்க. இந்த சம்பவம் முடிஞ்சு அடுத்து பண்ண போற பெரிய சம்பவத்துக்காக நேத்தன் கழுத்துல இருந்த பிரான்சிஸ் டிரேக்கோட மோதிரத்தை ஒரு புதையல் மேப்புக்காக கைமாத்தி விடுறாரு. அதை கொடுக்காம மோதிரத்தை வாங்கி வச்சுட்டு ஒத்த கண்ணை வெறுப்பேத்த நேத்தனுக்கு பேக்கப்பா வந்து நிக்கிறாரு சல்லி. அப்பதான் கேம்ல வரா போல மனுஷன் மீசையை வச்சுட்டு வராரு. அத பார்த்து என்ன தல மார்வெஸ்ட்ல வந்திருக்கேன்னு கேக்குறான் நேத்தன். நான் வயசுக்கு வந்துட்டேன்னு வாயை பார்த்தே சொல்ல தேவையில்ல, அதுக்குதான் இந்த மீசன்னு சொல்றாரு சல்லி. அப்போ ஒத்த கண்ணனை மடக்கின நேத்தன் மேப்பையும் மோதிரத்தையும் லவுட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போலாம்னு பார்த்தா இன்னொரு கேங்கு இவங்க 2 பேரையும் மடக்கிறதோட படம் முடியுது. இதுதான்